நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 5 ஆண்டு காலம் சிறப்பாக நல்லாட்சி தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் நன்கு பார்த்து ஆய்ந்து ஆராய்ந்து அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த திட்டத்துடைய பலனை பெற வேண்டும் எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் அந்த திட்டத்துடைய பலனை பெற வேண்டும் என்றுதான் அந்த திட்டம் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் நேரடியாக அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொருளாட்சியை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணிய காரணத்தினால் பெண்கள் குடும்பத்தினுடைய தலைவியாக பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை அத்தனை பணிகளையும் அவர்கள்தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலையும் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் மாதந்தோறும் 1000 ரூபாயை உரிமை தொகையாக பெண்கள் ரூபாயை உரிமை தொகையாக அரசியல் சார்பாக இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் 1000 ரூபாய் 2000 ரூபாயாக தாய்மார்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் மதிப்புடைய தொகுப்பு, இந்த தொகுப்பினுடைய பட்டியலை நீங்கள் கடைகளுக்கு எடுத்துச் சென்று உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருளை தரமான கடையில் வாங்கிக் கொள்ளலாம் என்று நிலையும் இருக்கிறது என்பதை உங்களிடம் சொல்லிக் கொண்டு ஆக ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து இங்கு எடப்பாடி கட்சியில் இருந்து வேட்பாளராக போட்டியிடுகின்றவர்கள் ஓபிஎஸ் என்ன செய்தார் இந்த தொகுதிக்கு கேட்டிருக்கிறார். நான் இந்த பகுதி மட்டும் பின்னால் படிக்கிறேன். தேனி மாவட்டத்தில் அதிலும் கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மாணவ செல்வங்களுக்கு அரசு சார்ந்த கல்லூரிகளை எந்த மாவட்டத்திலும் எந்த தொகுதியிலும் உருவாக்காத நிலையில் நம்முடைய கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடிஐ கல்லூரி, நர்சிங் காலேஜ், லா காலேஜ், கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி அனைத்து கல்லூரியையும் இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் 18ஆம் கால்வாய் திட்டம், இந்த 18ஆம் கால்வாய் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அது உருவாக்கப்பட்டு பூபலிங்கம் ஆறு வரை வந்து கொட்டக்குடி ஆற்றில் கலக்கின்ற நிலையை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கருக்கு இன்றைக்கு பாசன வச்சு பெறுகின்ற நிலமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பார்த்து மக்களுடைய அடிப்படை தேவைகள், பெரிய சாலைகளை தார்ச்சாலைகளாகவும் நம்மை போன்ற கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தெருக்களில் சிமெண்ட் செஞ்சல் அது பேரப்பாகவும் கழிவு நீர் கால்வாய் வசதிகள், மகளிருக்கான சுகாதார வளங்கள் இப்படி நிறைவாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் 1-2 அதை நான் இங்கு குறிப்பிட்டு பேசுகிற கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சுகாதார வளாகம் மற்றும் குடிநீர் வசதிக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2.5 லட்சம் மதிப்பீட்டில் ஹார்மோன் சிஸ்டம் வாட்டர் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் 15 லட்சம் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்காபுரம் ஊராட்சி 7வது வார்டு ரைஸ்வெல் தெருவில் வடிகால் 1 லட்சம் மதிப்பில் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீரங்காபுரம் ஊராட்சி 8வது வார்டு பைப்லைன் 2 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் மதிப்பீட்டில் LED தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. 1.5 லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீரங்கம் நடுநிலைப்பள்ளி அருகில் தார்ச்சாலை மற்றும் சிறிய பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,10,000 மதிப்பீட்டில் ஸ்ரீரங்காபுரம் ஊராட்சியில் ராஜேந்திர வீடு முதல் பெருமாள் வீடு வரை வடிகால் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது வார்டில் கனகராஜ் வீடு முதல் முருகன் வீடு வரை 1.25 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்காபுரம் ஊராட்சி பெண்கள் சுகாதார வட்டகம் 2.25 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்காபுரம் ஊராட்சியில் அங்கன்வாடி மையம் 8,50,000 மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்காபுரம் ஊராட்சி ஓடைத்தெருவில் போர்வெல் மோட்டார் பம்ப் செட் பைப்லைன் 8,50,000 மதிப்பீட்டில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்காபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர் சுத்திகரிப்பு கருவி 2 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ஊராட்சியில் 5, 6, 7வது வார்டுகளில் பைப்லைன் 7,50,000 மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்காபுரம் முதல் அம்பாசமுத்திரம் வரை ஆச்சாலை 62,42,000 மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்காபுரம் சாலை முதல் தப்புக்கூட்டு சாலை வரை தார்ச்சாலை 46 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் கோபாலபுரம் ஸ்ரீரங்காபுரம் சாலை ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்காபுரம் ஊராட்சியில் 9வது வார்டு கிழக்கு தெருவில் வடிகால் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் 10 லட்சம் மதிப்பீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு பணிகளையும் நம்முடைய பணிக்காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக அடிப்படை வசதிகளை, பாதுகாக்கப்பட்ட குடிநீரை, என்ன தேவையோ அதை அறிந்து நீங்கள் கிட்ட கோரிக்கைகளை 100க்கு 100% செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம இப்பதான் வந்த அந்த ரோட்ல அது கல்லூரி சாலையாகவே இந்த ரோடு இப்ப 4 வழிச்சாலையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 410 ஏக்கர் நிலப்பரப்பில் சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த பூங்காவின் மூலமாக பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கு. பல்வேறு நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் உருவாவது வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பணிகள் இருக்கு. ஆனா சொல்லிக்கிட்டே போய்க்கலாம் நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீரங்கபுரம் இந்த பகுதி மக்கள் மீண்டும் சில கோரிக்கைகளை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கபுரத்தில் உள்ள பொதுமக்கள் மருத்துவ வசதிக்காக 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜங்கால்பட்டியம் அல்லது தேனி போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதை போக்கும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்காக பஞ்சாயத்தில் இருந்து 5 சென்ட் இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது என்ற விவரத்தையும் தெரிவித்திருக்கிறார். உறுதியாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஸ்ரீரங்காபுரத்தில் பொதுமக்களுடைய மருத்துவ வசதிக்காக ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்கப்படும் என்பதை இந்த குளத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஸ்ரீரங்காபுரத்தில் 10வது வரை செயல்பட்டு வரும் அரசு பள்ளியை 12ஆம் வகுப்பு வரை கொண்ட மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக முதல் நடவடிக்கையாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரைஸ் மில் தெரு, வடக்கு தெரு அருகில் 60,000 லிட்டர் மேல்நிலை குடிநீர் சேமிப்பு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை தரப்பட்டிருக்கிறது. 60,000 லிட்டர் அந்த அளவுக்கு கொண்ட மேல்நிலை தொட்டியை கொண்டு இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் வசதிக்காக கட்டி தரப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிராமத்திற்கு பஸ் வசதி இல்லாமல் இருக்கிறது. காலை 6 மணி முதல் 9 மணி வரை 2 பஸ்கள் மட்டுமே வந்து செல்கிறது.
மற்ற நேரங்களில் இந்த கிராமத்திற்கு வரும் மக்களை பஸ் நடத்துனர் நாகலாபுரம் பெரிய இறக்கி விட்டு சென்று விடுகின்றனர். இரவு நேரங்களிலும் இந்த நிதிநிலை நீடிப்பதால் பெண்கள் குழந்தைகள் பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடுகிறது. அதனால் ஸ்ரீரங்கம் ஊர் வழியாக பஸ்கள் வந்து செல்ல வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பகுதி மக்களுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் கருதி, பள்ளிக்கு செல்கின்ற மாணவ செல்வனுடைய நலன் கருதி நீங்கள் சொல்லியிருக்கின்ற இந்த கோரிக்கையை முழு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடிக்கடி இந்த பகுதியில் பஸ் வந்து செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஸ்ரீரங்காபுரம் மயான சாலையை பிடிஆர் வாய்க்கால் வரை செப்பரேட் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உறுதியாக இந்த மயான சாலை பிடிஆர் வாய்க்கால் வரை செப்பனிட்டு நேர்த்தியான தரமான சாலையாக உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த பகுதிக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு மட்டுமே முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து குடிநீர் வழங்கப்படுவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நெறிமுறைப்படுத்தி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக நம்முடைய மக்களிலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, சும்மா இதில் கடையும் கிடைக்கும். ஒரு இங்கே அவ்வளோ தூரத்தில் இந்த இருக்குது. அன்னைக்கு செக் பண்ணி தான் வாங்கிட்டேன். கிராம பொதுமக்கள் கிழக்கு தெரு நாளைக்கு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. தேனி மாவட்டம் நம்முடைய ஸ்ரீரங்கபுரத்தில் வசிக்கும் எங்கள் அருந்தறிஞர் சமுதாயத்திற்கு நலத்திட்டங்களின் சமுதாயமுடன் பெண்கள் கழிப்பறை, சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டு மைதானம் ஆகிய போன்ற அடிப்படை வசதி இல்லாத அனைத்துமே செய்திருப்பது அவர்கள் கேட்டுக்கொண்டு ஒரு புதிய விவரிக்கப்படுவது. ஆக மக்களுடைய அருந்தறிய மக்களுடைய நலன் கருதி சமுதாய குடும்பம், தாய்மார்களுக்கான கழிப்பறை, சிறுவர் சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத இடங்களில் உறுதியாக அனைத்தும் செய்து தரப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை மீண்டும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களில் ஒருவனாக இருந்த நான் இன்றைக்கு மீண்டும் உங்களை நாடி வந்திருக்கிறேன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு அமோக வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுவதிலே நன்றி, வணக்கம்.